ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்பெட்டி துறையடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துறையடிக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு தீவு இருக்குது, சின்ன தீவு. அதுக்குள்ளேயுமே வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தீவுக்கு தான் நம்ம வந்து இப்போ போட்டில் போக போகிறோம். நம்மளை கூட்டிகிட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போக போகிறாரு. அவருக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட அவருக்கு வந்து வெக்கம் வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து போட்டில் ஏறியாச்சு. இப்போ நம்ம அந்த தீவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அந்த தீவு. நிறைய மரங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தீவில் நிறைய தென்னந்தோட்டங்கள் தான் நிறைய இருக்கும். இது வந்து ரொம்ப தூரமெல்லாம் இல்லை. இந்த துறையடியிலிருந்து ஒரு 5 நிமிஷம் எடுக்கும்னு நினைக்கிறேன் அந்த முகத்துவார தீவுக்கு போகிறதுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம போய் இந்த முகத்துவாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முகத்துவாரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீவு. இதுக்குள்ள வந்து மக்களும் வாழ்ந்துகிட்டு வராங்க. இந்த இடத்துல வந்து அதிகமான பேர் வந்து தோட்டங்கள் செய்றாங்க. அதுவுமே வந்து தென்னந்தோட்டங்கள். இங்க வாழக்கூடிய மக்களும் வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மக்கள் தான். இங்க வாழக்கூடிய மக்கள் வந்து அதிகமானவங்க வந்து மீன் பிடிய தன்னுடைய தொழிலா வந்து செய்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்படியே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வர சொல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா சிப்பி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன சங்கு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய காய போட்டிருந்தாங்க. இதெல்லாம் என்னத்துக்கு காய போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் வந்து அவங்க வந்து தூள் பண்றாங்களாம். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த மிஷின்ல வந்து முதல்ல இதை வந்து நல்லா காய வைக்கணுமா, வெயில்ல நல்லா காய வச்சுக்கு அப்புறமா வந்து இடிக்கிறாங்க. இந்த மிஷின்ல போட்டு இடிச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுக்கிறாங்க. இதை எதுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னா, கோழி தீனுக்கு வந்து இதை கொடுக்குறாங்களாம். முட்டை கோழி இருக்கு இல்லையா, அந்த கோழிக்கு வந்து இதை வந்து அந்த தீனோட சேர்த்து இதை கொடுக்குறாங்களாம். அப்பதான் வந்து நல்லா முட்டை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம கிளம்பினோம்னு சொன்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்கூலை தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இதுதான் வந்து இந்த தீவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்கூல். 3 கட்டடம் தான் இருக்குது. இங்க வந்து 5 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேல நம்ம படிக்கிறதா இருந்தா இந்த தீவை தாண்டி வெளியே போனாதான் வந்து நம்ம வந்து மேல் படிப்பை வந்து படிக்க முடியும். அதையும் அப்படியே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். நடந்து போய் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சில இடங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ரொம்பவுமே சிரமத்துக்கு மத்தியில், கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த ஊர் மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய வசதிகள் வந்து இவங்களுக்கு இல்லை இந்த இடத்துல. இந்த ஒரு தீவுக்கும் அந்த ஒரு துறையடிக்குமான ஒரு பாதை அமைக்கிற ஒரு விஷயந்தான் வந்து இந்த மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.